நாட்டுக்கோழி வறுவல் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். 1/2 கிலோ நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், சிக்கன் வேகிறப்போ உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துக்காதீங்க, நம்ம வறுவல் தான் செய்ய போகிறோம். கறி பாதி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடிடலாம். 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் 4 விசில் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி அப்படியே தான் இருக்குது. அதே தண்ணியில் தான் இந்த சிக்கன் எல்லாமே நல்லா குக்காக இருக்குது. பாருங்கள், சூப்பராக குக்காக இருக்குது. இப்போ நாம் வறுவல் பண்ணிக்கலாம். வறுவல் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடு இருந்ததுமே 5 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, அன்னாச்சி பூ 1. எப்போவுமே நாட்டுக்கோழி செய்கிறோம்னா நீங்கள் நல்லெண்ணெயில் செய்யுங்க. அப்போ தான் அந்த நாட்டுக்கோழியோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதோட டேஸ்ட் நல்லெண்ணெயோடு சேரும்போது சூப்பராக கிடைக்கும் நமக்கு. பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம். வெங்காயம் இந்தளவுக்கு பொன்னிறமாக வதங்கினதுமே இதில் 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 1 நிமிஷம் வதக்குனதும் இதில் நம்ம வேக வச்சு எடுத்த நாட்டுக்கோழி சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. ரெண்டு நிமிஷம் இது போல் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள். நம்ம சிக்கன் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுருந்தோம். அதை பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மிளகாத்தூள் உங்களுடைய காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படும்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு காரமே நமக்கு கரெக்டாக இருக்கும். சிக்கனை நல்லா மசாலோடு சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த தண்ணி நல்லா குக்காகி இந்த தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகணும். அந்தளவுக்கு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா வற்றி நாட்டுக்கோழி வறுவல் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ கடைசியாக நாம் இதில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே போல் நீங்களும் நாட்டுக்கோழி வறுவல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்திருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.